செப்டம்பர் 1ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்கிறார் முதலமைச்சர் விஜய். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து விடுவது குறித்த இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி டெல்டா விவசாயிகளுக்கான பாசனத்திற்காக தண்ணீர் என்பது திறந்து விடப்படும். ஆனால் இந்த ஆண்டு போதிய அளவு மேட்டூர் அணையில் நீர் இருப்பு இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி அந்த நீர் என்பது திறக்கப்படவில்லை. இதனால் சிறப்பு தொகுப்பையும் முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் டெல்டா பாசனத்திற்கான நீரை முதலமைச்சர் திறக்க உள்ளார். குறிப்பாக 2026-27 பாசன ஆண்டிற்கான தொடக்கத்தில் மேட்டூர் அணையில் பயன்பாட்டுக்கான நீர் இருப்பு வெறும் 41 TMCA இருந்த நிலையில தற்போது அந்த மேட்டூர் அணை என்பது தற்போது 88 அடியாக இருக்கிறது. விரைவில் அது 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் இந்த நீரை திறக்கிறார். விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நீரை சிக்கனமாகவும் திட்டமிட்டபடி பயன்படுத்தி வேளாண்மை துறையின் ஆலோசனையோடு சாகுபடி பணிகளை மேற்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், நீர்வளத்துறை மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த முறை பாசனத்தின் மூலம் கடைமடை வரை நீர் சென்றடைவதையும் கிடைக்கும் ஒவ்வொரு நீரும் அதிகபட்சமான பாசன பயனை அளிப்பதையும் உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்படுவதாகவும் அமைச்சர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவேரி நீர் ஒழுங்காற்று குழு, காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீரை பெறுவதற்கு இந்த அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் என் ஆனந்த் அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை உரிமையை தொடர்ந்து பாதுகாப்போம் என்பதில் இந்த அரசு உறுதியோடு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில மேட்டூர் அணையின் நீர் இருப்பு படிப்படியாக உயர்ந்து வருவதையும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நீர்வரத்து மற்றும் வடகிழக்கு பருவமழையும் கருத்தில் கொண்டு குடிநீர் மற்றும் டெல்டா பாசன தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில நீர் திறக்க தற்போது அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை காவிரி டெல்டா மாவட்டங்களில பாசன பணிகளை உடனடியாக தொடங்குவதற்கு தேவையான அனைத்து முன் ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில மிக முக்கியமாக இதுல விவசாயிகள் அடுத்த கட்ட பணிகளை தொடங்குமாறும், மிக முக்கியமாக வேளாண் இருப்பொருட்களை போதிய அளவில் இருப்பு வைத்தல் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால ரகங்கள் உள்ளிட்ட பொருத்தமான பயிர் ரகங்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்திருக்கிறார். அந்த வகையில செப்டம்பர் 1ஆம் தேதி மேட்டூர் அணையை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று திறந்து வைக்கிறார். குறிப்பாக மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே விவசாயிகள் எப்போது இந்த நீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் விஜய் மேட்டூர் அணையிலிருந்து நீர் பாசனத்திற்காக டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக இந்த நீரை திறந்து வைக்க இருக்கிறார். அபினேஷ், தற்போது நீர் இருப்பு எந்த அளவிற்கு உள்ளது? நாளை மறுநாள் முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.